iPhone 17 எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதை இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல ஐஃபோனோடைய அன்பாக்சிங். பாக்ஸ் ஓப்பன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு மொபைல் இருக்குது. அடுத்து டைப் சி 2 டைப் சி கேபிள், சிம் இன்ஜெக்டர் டூலு, டாக்குமெண்டேஷன், அவ்வளோதான் பாக்ஸில் இருக்கும். இப்போ மொபைலை பற்றி பார்க்கலாமா? டிசைனை பொறுத்தவரைக்கும் iPhone 16, 17 ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு கேட்டால் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குது. டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. iPhone 16 பார்த்தி அப்படின்னா 6.1 இன்ச்சுக்கான டிஸ்பிளே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 17 6.3 இன்ச்சுக்கான சூப்பர் ரெட்டினா XDR OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் பொறுத்தவரைக்கும் 3000 ஹெர்ட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது. டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா செராமிக் சீல்டு 2 கொடுத்துருக்காங்க. மொபைலோட வெயிட் பொறுத்தவரைக்கும் 177 கிராம் இருக்குது. அண்ட் IP68 ரேட்டிங்குமே இருக்குது. ஸ்பீக்கர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் A19ங்கிற இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரியை பொறுத்தவரை 3692 mAhக்கான பேட்டரி இருக்குது. சார்ஜ் பண்ணுறதுக்கு 40 வாட்ஸ்க்கான ஒயர்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் சார்ஜிங் டைம் பொறுத்தவரைக்கும் 0 to 50% சார்ஜரை பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும். அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 100% சார்ஜ் எடுத்துக்கு 40 to 45 மினிட்ஸ் கிட்ட ஆகும். 25 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 4.5 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் ஒயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. கேமரா பொறுத்தவரை ஃப்ரண்ட் செல்ஃபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 மெகாபிக்சலுக்கான சென்டர் ஸ்டேஜ் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடு வந்து அப்படின்னா டியூல் கேமரா இருக்குது. 48 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமராவும் 58 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமராவும் இருக்குது. வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா 4K 60 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். நம்ம போர்ட்ரேட்டில் வீடியோ எடுத்து சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா அது ஒவ்வொரு சிங்கிள் பேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் ஆங்கிளில் பார்த்தா ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். நம்ம ஒரு ஆளாக பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஆங்கிள் இருக்கும். 2 பேராக பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இது மாதிரி பார்த்தா ஃப்ரேமே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும். iOS பார்த்தீங்கன்னா 26 இருக்குது. கனெக்டிவிட்டி பொறுத்தவரை பார்த்தா ப்ளூடூத் 6.0 இருக்குது. அண்ட் NFC சப்போர்ட்டுமே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஆக்ஷன் பட்டனுக்கு இதை யூஸ் பண்ணி டார்ஜி, வாய்ஸு, மியூசிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கலர் ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, லேவண்டர், மிஸ்ட் ப்ளூ, பிளாக் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இல்லை எனக்கு பிடிச்ச கலர் பார்த்தா இந்த லேவண்டர் கலர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நம்மளோட ப்ரைஸிங் பொறுத்தவரை பேஸ் வேரியண்ட்னா 256 GB பார்த்தீங்கன்னா 82,900 ரூபா. ஹையர் வேரியண்ட்னா 512 GB பார்த்தீங்கன்னா 1,02,900 ரூபா. ஓவராலாக இந்த iPhone 17 பற்றி சொல்லணும் அப்படின்னா போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ண சொல்ல இந்த ஜென்ரேஷனில் நிறையவே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே தான். ஸோ இந்த iPhone 17 பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன். இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதை இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.